வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் சிம்மராசிரா. என் தம்பி ஹரி சொல்லுவான், சிம்மராசிரா. சிம்மராசினா என்ன அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரர்கள் எங்கே போனாலும் சார், ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுவு கூட விட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீ சிம்மராசி அழுவக்கூடாது இப்படியே ஓட்டுறாங்க. இந்த குரு பயிற்சியாவது ஏதாவது நன்மை செய்வானா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். ஏனென்றால் அவர் தான் அஷ்டம சனி ஆச்சு. உங்களுக்கு வேற அவர் 7ஆம் பொருத்தம் உங்களுக்கு செட்டே ஆகாது. அப்போது இந்த சனி தருகின்ற டார்ச்சர்ஸ் எல்லாம் ஒன்றை கேட்க ஒரு ஆள் இல்லையா, ஒருத்தன் வருவான் அப்படின்னா அவர் தான் குரு வந்துட்டார். இதெல்லாம் ஒரு படத்தில் விவேக் படத்தில் ஒருத்தர் சொல்லுவார், அந்த மாதிரி இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வருவான், அவர் தான் வந்துட்டார். ஸோ பெத்த நாயுடு அந்த ஜோக்கு. அப்போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தவர் 12க்கு வந்துட்டார். நேராக சிம்மராசிக்காரங்க ஓடி போய் 1 லட்ச ரூபா கேஷ் எடுத்து, 1 லட்சமா எடுங்க சார், எடுங்க, பொறுமையாக கேளுங்க, 1 லட்ச ரூபா 100 ரூபா நோட்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரே ட்ராவல்ஸ்லேயே இருக்க போறீங்க, ஒரே ட்ராவலிங் தான். எங்கே இருக்கிறே? குத்தாலத்தில் இருக்கேன், நம்ம மாமா பொண்ணுக்கு கல்யாணம். இப்போ எங்கே இருக்கிறே? கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன், நம்ம தம்பிக்கு பொண்ணுக்கு காது குத்துறாங்க. ஏன்னா ஒரே விழாவாக போகுது. கடை எப்படா திறப்ப? கடையை திறக்க நேரமே இல்லைடா. ஏதாவது ஒரு விழா வச்சு பத்திரிக்கை போயிட்டே இருக்கு. அது மாதிரி நடக்கும். சுப நிகழ்ச்சிகளாக சுற்றுவீங்க. சில பேர் வீடு கட்டுவீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கல்யாணம், இப்போ தான் தங்கச்சி கல்யாணம், அடுத்து திடீர்னு பார்த்தா ஒய்ஃபு வளகாப்பு, வரிசையாக பண்டிகை வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வருடம் பண்டிகை வருடம். அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது பிருந்தா பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆவாத போவாத இடம் அது. 4ஆம் இடம் என்பதால் சுகஸ்தானம் கெடுகிறது. 4ஆம் இடத்திலே வீடு மாடு மனை வாங்கியிருப்பாங்க, லேண்டு பூமி கட்டடம் கட்டலன்னா பாதியில் நின்றோம். இந்த மாதிரி நடக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது சகல சௌபாகியமும் கிடைக்கிறது. அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார்? 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உலகத்தில் கடன் அப்படிங்கிற இடமே இந்த 6ஆம் இடம் தான். அது குரு பகவான் பார்க்கும்போது கடன் தீரப்படுகிறது. நிறைய பேர், சார் புதுசாக பணம் வருமா, நான் புதுசாக எப்படி ஏர்ன் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேனா, இன்வெஸ்டர் கிடைச்சா போதும், அப்படியே பிஸ்னஸ் கழிச்சிடுவேன் எல்லாம் சொல்லுவோம். நன்றாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடன் வச்சுருக்கீங்களா, உங்கள் ஜுவல்ஸ் வாங்கி அடமானம் வச்சு அந்த 10 லட்சத்தை முதல்ல அடைங்க. அப்புறம் கதையை அப்புறம் பேசலாம். உங்கள் ஒய்ஃப் தான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க. நீங்கள் வேணால் உங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், மாதம் இவ்வளோ சம்பாதிப்பேன். மீட்டதை முதல்ல, வச்சதை முதல்ல ஈடு, அப்புறம் அடுத்த கதையை பார்க்கலாம். இது எல்லார் வீட்லேயும் நடக்கும். அது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கையில் கடன் வச்சுக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி வச்சுட்டு இருப்போம். ஐயா முதல்ல இது அடங்கய்யா அப்படிங்கிற மாதிரி 6ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் அடைக்கின்ற இதில் வெற்றி பெறுவீங்க. அடுத்ததாக வருகிறார் குரு பகவான் 8ஐ பார்க்கிறார். 8ஐ பார்க்கும்போது என்ன ஆகும்? 8ஐ பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அஷ்டம சனியாக வந்தவர் அவரை குரு பார்த்து புனித சனியாக மங்கள சனியாக மாற்றி விட்டுறார். இனி சனி உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய போகிறார். சகல காரியங்களிலும் சௌபாகியத்தை தருவார். எந்த சனி உங்களுக்கு பிரச்சனையானாரோ அவரே அனுகிரகத்தை செய்யும் போது ஃபாரின் அனுப்புவார். முக்கியமாக சூடான நாடுகள்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த துபாய், அரேபியா மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே போனால் சார் குண்டு போடுறாங்க சார், இல்லை அதை போரெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ அந்த மாதிரி துபாய் போகலாம். அடுத்ததாக இந்த ஷார்ஜா போகலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போவீங்களா. வெப்ப பிரதேசங்கள், ஆப்பிரிக்கா வெப்ப பிரதேசங்கள் போகலாம். குளிர் பிரதேசங்கள் கிடைக்காது, வெப்ப பிரதேசங்கள் கிடைக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் வெளிநாடுகள் பயணம் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த நாடுகளில் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த இடங்களில் தொழில் செய்தால் அவர்களுக்கு சிறப்பான, கண்டிப்பாக நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்கையில் அந்த இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கின்ற ப்ரொமோஷனாக இருந்தால் போங்க. வெறும் ப்ரொமோஷன் மட்டும்தான், இன்க்ரிமெண்ட் கிடையாதுன்னா போக வேண்டாம். காரணம்னா குரு பார்க்கும் பொழுது ஃபினான்ஸை டெவலப் பண்ணுறதா குருவுடைய நோக்கம். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொதுவாகவே கடல் தாண்டிட்டாலே அஷ்டம சனி பலிக்காது. வகையில் கடல் தாண்டி செல்வது சிறப்பு.
கண்டிப்பா 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 90 மார்க். நல்லா இருக்கு. சுவாமிஜி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்துல இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அதை நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.